ஜாப்பனீஸ் கதைகள் படி ஒரு கட்டானாவை யூஸ் பண்ணா அது யூஸ் பண்றவங்களோட மைண்டை கெடுத்து அவங்களுக்கு க்ளோஸான பல பேர்த்த கொன்றும். அந்த கட்டானா செஞ்சவர் பேரு முராமாசா. ஜப்பான்ல கட்டானா செய்யறதுல 2 பேர் தான் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாங்க. அதுல இவர் ஒருத்தர். இவர் செஞ்ச கட்டானா பயங்கர ஷார்ப்பா இருந்திருக்கு. ஆனா அதை யூஸ் பண்றவங்களோட மைண்டை கெடுத்து அவங்களை கெட்டவங்களாக்கிரும். அதே மாசா மூனேங்கிற இன்னொருத்தர் ஒரு கட்டானா செஞ்சாரு. ஆனா அந்த கட்டானா ரொம்ப பேலன்ஸ்டா அதை யூஸ் பண்றவங்களை நல்லவங்களா வச்சிருக்கோம். இவங்க 2 பேரும் ஒரு நாள் யாரோட கட்டானா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுபடி அவங்களோட கட்டானாவை ஒரு ஆத்தோட நடுவில் வைக்கணும். முராமாசா அவரோட கட்டானாவை கொண்டு போய் ஆத்துல வச்சோன்னே அதை கிராஸ் பண்ணி போற மீனெல்லாம் அந்த கட்டானா வெட்டிருச்சு. அதே மாசா மூனே அவரோட கட்டானா வச்சோன்னே அந்த ஆத்துல இருந்து எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம அந்த கட்டானா பாட்டுக்கு அங்க இருந்துச்சு. இதை பார்த்த ஒரு மாங்க் ஆத்துல எந்த தொல்லையும் இல்லாதனால மாசா மூனையோட கட்டானா எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துச்சு. ஆனா முராமாசாவோட கட்டானா அங்க இருந்து எல்லாத்தையுமே கொன்றுச்சுன்னு அவரை தோத்ததா அறிவிச்சிடுறாரு. கொஞ்ச நாள்லயே முராமாசா அந்த கட்டானாவை யூஸ் பண்ணி அவரையே கொன்னுக்கிட்டாரு. ஆனா மாசா மூனையோட கட்டானா ராஜாக்களுக்குலாம் கைமாறப்பட்டுச்சு. இந்த கட்டானாவை நீங்க நிறைய அனிமேஸ்ல பார்த்திருக்கலாம். அப்படி எதுலயாவது பார்த்திருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.